விஷ்ணுவிடவன் டைரக்ஷனில் கவின் மற்றும் நயன்தாரா நடிக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு டைட்டில் வந்து ஹாய்ன்னு வச்சுருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு வர ஜூட் படத்தோட ட்ரைலர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகுது. காந்தாரா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆன நிலையில் இந்த படம் கிட்டத்தட்ட 427 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு இது ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூவையார் நடிக்கிற ராம் அப்துல்லா ஆண்டவன்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. இந்த படம் வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. கார்த்தியோட வாவாத்தியாரி திரைப்படம் வந்து டிசம்பர் 5 வெளியாகுது. ஃபங்கி விஜய் ஆண்டனி தயாரிப்பில் உருவாகிற ஃபங்கி திரைப்படத்தோட டீசர் வந்து வர 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டீசர் முதல் 2 பாகத்தையும் இணைச்சி இந்த பாகுபலி எபிக்ன்ற திரைப்படம் உருவாக்கி இந்த படம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முதல் பாகம், செகண்ட் ஆஃப் 2ஆம் பாகமும் இருக்கும். இந்த படம் வந்து 3 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜீனி திரைப்பட வீடியோ சாங் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. ஏஆர் ரஹ்மான் தான் இதுக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் ஜெயமருடியோட கெரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட்டில் உருவாகி இருக்கு. ஜெயமருடியோட கெரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகிருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது எனக்கு கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பைசன் திரைப்படம் வந்து வர அக்டோபர் 17 ரிலீஸ் ஆக போகுது. வெற்றிமாறன் தயாரிப்பில் கவி நடிக்கிற மாஸ் திரைப்படத்திலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக உருவாகிட்டு இருக்கு. எஸ்டிஆரோட 49th ஃபிலிம், அதாவது வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுற எஸ்டிஆர் 49ன்ற படம் வி கிரியேஷன்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட டைட்டில் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருந்து. இந்த படத்துக்கு அரசன்னு டைட்டில் வச்சுருக்காங்க.